சில வருடம் காதலிச்ச காதலர்கள் ஒரு நாள் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணத்தன்னைக்கு அந்த பெண்ணுடைய தாயார் அந்த பெண் கிட்ட ஒரு பேங்க் பாஸ்புக்க கொடுக்கறாங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் பணம் போட்டதா சொல்றாங்க. அந்த பாஸ்புக் உடைய கடைசி பேஜ்ல ஒரு வெள்ளை தாளை ஒட்டி கொடுத்திருக்காங்க. எப்பப்பெல்லாம் நீயும் உன் கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா விட்டு கொடுக்குறீங்களோ, எப்பப்பெல்லாம் நீங்க அதிகப்படியான அன்பை வெளிப்படுத்துறீங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் தியாகம் செய்யறீங்களோ, அந்த தருணத்துல உடனே இந்த கடைசி பேஜ்ல அந்த காரணத்தை எழுதிட்டு உடனே பேங்க்ல போய் அதை ஞாபகப்படுத்தும் வகையில கொஞ்சம் பணம் போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பெண்ணும் சரின்னு சொல்றாங்க. சில வருடங்கள் ஆகுது, அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது, 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஆனா கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்குள்ள அதிகமா வர ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துல அவங்க பிரிஞ்சதெல்லாம் முடிவு பண்ணி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. இந்த நேரத்துல அந்த மனைவி சில பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அம்மா கொடுத்த அந்த பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு அந்த குறிப்பிட்ட பேங்க்குக்கு அவங்க போய் அந்த மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. அந்த மேனேஜர் கேக்குறாரு, உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. இவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த மேனேஜர் செக் பண்ணி பார்த்துட்டு பல லட்சம் ரூபாய் இருக்கிறதா சொல்றாரு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி அவ்வளவு பணம் வந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. உடனே அவங்களுக்கு ஞாபகம் வருது, அந்த பாஸ்புக் உடைய கடைசி பேஜ அவங்க பாக்குறாங்க. எந்தெந்த காரணங்களுக்காக அவங்க பணம் போட்டாங்க அப்படிங்கறத அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆன அந்த காலகட்டங்கள்ல, அந்த முதல் சில வருடங்கள்ல அவங்க கணவர் அவங்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் விட்டு கொடுத்திருக்கார், எவ்வளவு அன்பை வெளிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கறத அவங்க பார்க்க ஆரம்பிச்ச உடனே அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குதுங்க. அவங்களுக்குள்ளே அவங்க யோசிக்கிறாங்க, எனக்கா இவ்வளவு விஷயம் அவர் பண்ணிருக்காரா, இதை எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து உடனே அவங்க கணவனை பார்க்க அவங்க போறாங்க. கணவன் கிட்ட போய் அந்த பாஸ்புக் உடைய கடைசி பேஜ திறந்து காட்டுறாங்க. கணவனும் பாக்குறாரு, கல்யாணம் ஆன அந்த காலகட்டத்துல சில வருடங்கள் மனைவி தனக்காக எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு அன்பை வெளிப்படுத்திருக்காங்கன்றத பார்த்த உடனே அவர் கண்களையும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஆத்மார்த்தமா தன் மனைவி கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த மனைவியும் கணவர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க அந்த டைவர்ஸை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் சந்தோஷமா வாழ தொடங்கி இருக்காங்க. மனதனுடைய தன்மையை ஒருத்தரை பத்தி அதிகமான எதிர்மறையான நினைவுகளை தாங்க அது வெளிப்படுத்தும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்களை, அது எண்ணங்களை வெளிப்படுத்தாதுங்க. நம்மளை யாராவது காயப்படுத்தும் போது எந்த சூழல்ல அவங்க அப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. அவங்களுடைய கண் பார்வையில இருந்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. அவங்க பக்கமே தவறு இருந்தாலும் கூட அவங்களுடைய அறியாமையை நினைச்சு அனுதாபப்படுங்க. நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 வருடம் சிறைச்சாலையில இருந்திருக்காருங்க. அவர் சிறைச்சாலையில இருந்த காலகட்டத்துல அங்க இருந்த ஜெயிலர் ஒருத்தர் அவரை ரொம்ப காயப்படுத்திருக்காரு. உதாரணத்துக்கு மண்டேலா அவர்களுடைய மகன் வாகன விபத்துல இறந்தப்ப கூட அவருடைய உடலை போய் பாக்குறதுக்கு மண்டேலா அவர் அனுமதிக்கலங்க. பின்னர் மண்டேலா அவர்கள் சிறைச்சாலை விட்டு வந்த உடனே மக்களுடைய ஆதரவுல அவர் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆனார். ஒரு நாள் அவர் அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாம் வர வச்சு ஒரு பங்கன் நடத்தினாருங்க. அந்த பங்கனுக்கு அந்த ஜெயிலரும் வந்திருக்காரு. அந்த ஜெயிலர் மண்டேலா அவர்களை நேர பாக்குறதுக்கு சங்கடப்பட்டு ஒரு ஓரமா ஒதுங்கி இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மண்டேலா அவர்கள் அவரே அந்த ஜெயிலர் கிட்ட போய், உங்களை பத்தி நான் எந்த தவறான எண்ணமும் எனக்கு கிடையாது, நீங்க உங்க கடமையை தான் செஞ்சீங்க, வாங்க நம்ம சேர்ந்து பணிபுரிவோம் அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகம் அளிச்சிருக்காரு. மண்டேலா அவர்கள் ஆத்மார்த்தமா மன்னித்து பணிவோட அந்த ஜெயிலர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த ஜெயிலர் தான் பண்ண தவற நினைச்சு அதிகமா வருத்தப்பட்டிருக்காருங்க. மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே அதிகமா மன்னிக்கணுங்க. ஏன்னா சிறு வயதுல இருந்தே நம்ம வாழ்க்கையை மற்றவர்களோட ஒப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதாவும், நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம சரியா பயன்படுத்திக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம வாழ்றோங்க. இது நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை மற்றும் தோல்வி மனப்பான்மையை கொடுத்துருதுங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னென்னலாம் கிடைக்கலையோ அதுல கவனத்தை செலுத்தாம, நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கோ அதுல அதிகமான கவனத்தை நம்ம செலுத்தணுங்க. அப்படி செய்யும் போதுதான் நமக்குள்ள ஒரு நிறைவை நம்ம உணர முடியும். அந்த நேரத்துல மற்றவர்களை நம்மளால மன்னிக்க முடியுங்க. நம்மளை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துற எல்லா உறவுகளுமே ஏதோ ஒரு விதத்துல நம்மள ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடைவதற்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பழகுறதுல நல்லவங்க கெட்டவங்க இருக்கலாங்க, ஆனா எல்லாருக்குள்ளயுமே அந்த இறைவன் குடி இருக்கார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்ற வாழ்க்கை நிலையற்றதுங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாததாங்க மனித வாழ்க்கையே. இந்த பூமியில நிலையான ஒரு விஷயம், அது நம்மளை படைத்த அந்த இறைவன் மட்டும்தாங்க. இந்த இறைவனுடைய ஆற்றல தான் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்குன்ற அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சுனாவே எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு தானா வந்துருங்க. நம்மளை காயப்படுத்தினவங்களை பழி வாங்குறது ஒன்னும் பெரிய வீர செயல் கிடையாதுங்க. நம்மளை காயப்படுத்த